கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு. கஞ்சா, டாஸ்மாக் ஊழல். என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். என்டிஏ அலையன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தல்கள் எல்லாம் இல்லாத ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இந்த முறை நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா பிஜேபி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம ஏதாவது கண்டிப்பா நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கணும், இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மளால முடியல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே பிஜேபிக்கு முக்கியம்தான், இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் அடிக்கடி அமித்ஷா இங்கே வர்றதும் மோடி அவர்கள் இங்கே வர்றதும் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு தலைவர்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா சும்மாவா வந்துட்டு போவாங்க? வந்தாங்கன்னா அரசியல் ரீதியாக நிறைய நகர்வுகள் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும்ல. ஸோ அந்த காரணம்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ களம் இருக்கக்கூடியதை பார்க்குறப்போ இவங்க எல்லாம் ஏதோ திட்டமிட்டு தான்ப்பா வந்துட்டு போயிருக்காங்க. பியூஷ் கோயல் இங்கே தங்கியிருக்காரு, இங்கே எப்போ பாரு பியூஷ் கோயல் இங்கே வந்துகிட்டே இருக்காரு. ஒன்று சென்னைக்கு வராரு, தஞ்சாவூர், கோவை அப்படின்னு சுற்றி வராரு. இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு. பாருங்க, முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. மோடி கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ அமித்ஷா மட்டும்தான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வரல. ஏன்னா இவர் இதுக்கெல்லாம் சேர்த்து முன்னாடியே பல முறை தொடர்ச்சியா அமித்ஷா கூட்டணி இணைக்கிறதா இருக்கட்டும், அதை அறிவிக்கிறதா இருக்கட்டும், டிடிவி உள்ள வரதா இருக்கட்டும் அப்படின்னு பல முறை அமித்ஷா போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய கேடர்ஸுக்கு ஒரு எனர்ஜி வந்திருக்கும்ல. பிஜேபியோட கேடர்ஸ் கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு தலைவர் நம்மள்கிட்ட பேசுறப்ப தானேங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிஜேபியில ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா ஒரு அமித்ஷா நம்மள்கிட்ட பேசுறப்பதான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். கட்சியில வேலை செய்யணும், நம்மள்கிட்டே தலைவர் பேசிட்டாரு, நம்மகிட்டே சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ இன்னும் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு, அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இங்க பேசுறப்போ அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இப்படிதான் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது வளரும், இப்படிதான் மூவ் ஆன் ஆகும். ஸோ அப்படி தொடர்ச்சியா அங்க தலைவர்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கப்போ, திரும்ப திரும்ப பேசுறப்போ அதனால கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்கூடா பாக்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ களத்துல வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறது என்டிஏ அலையன்ஸ் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப பரபரப்பா, ரொம்ப பாசிட்டிவிட்டியோட பண்றாங்க. பிஜேபினா தமிழ்நாட்டில் ஜெயிக்காதுப்பா அப்படிங்கிறது, ஜெயிக்காது அப்படின்னாவே என்னதான் இருந்தாலும் ஒரு எண்ணம் இருக்கும்ல, வேலை செய்யறதுல ஒரு தோய்வு இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல அது நடந்திருக்குல்ல. பட் இந்த முறை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பிஜேபி கேடர்ஸ் வேலை செய்யறத பாக்குறேன். அதே மாதிரி அதிமுக தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகுது ஜெயிக்கும் அப்படிங்கிறப்போ பிஜேபி கேடர்ஸ்க்கு என்ன தோணும், அந்த கூட்டணியில தான் நாம இருக்கோம், நாம அதுவும் ஜெல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ நாமளும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஓடி ஓடி வேலை செய்வாங்கல்ல. ஸோ அது இப்போ களத்துல சாத்தியமாயிட்டே இருக்கு. இப்படியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா பிஜேபிக்கு இந்த 27 சீட்ல ஒரு 3ல் 2 மடங்குக்கு அதிகமாகவே, ஏன் டைரக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 18 சீட்ல இருந்து 17-18 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிஜேபிக்கு இங்க தாராளமா உண்டு. இதுக்கு முன்னாடி பிஜேபி இவ்வளவு நம்பர்ஸை பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 18 எம்எல்ஏ நம்ம கட்சியிலேருந்து வருவாங்க, 17 எம்எல்ஏ நம்ம கட்சியிலேருந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் இந்த முறை களம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதிமுக இங்க ரூலிங் கவர்மெண்டா வந்தாங்க அப்படின்னா அதுல பிஜேபியோட பங்கு பெரிய அளவா இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய நபர்கள் பிஜேபியை சேர்ந்த நிறைய நபர்கள் ஓடோடி வேலை செய்யறது, ஆர்வத்தோட வேலை செய்யறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்பொழுதும் ஒரு தொண்டனா இருக்கக்கூடியவன் அதுதான் நினைப்பான். ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த மாநில தலைவரே பேசினா உனக்கு எனர்ஜியா இருக்காது. இவரு சொல்லி கட்சியில என்னப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அது தேசிய கட்சியா இருக்கும் பட்சத்துல சொல்றேன். இதுவே தேசிய தலைவர்களே பேசுறப்போ, தேசிய தலைவர்களே அந்த நம்பிக்கையை கொடுக்குறப்போ அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ்குள்ள ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியை இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள் கிட்ட பார்க்க முடியுது. நிறைய பேர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா, அவங்க கேண்டிடேட் கிடையாது. இங்க யோசிச்சு பாருங்களேன், கேண்டிடேட்டா நம்மள போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களை கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு பிஜேபி அறிவிச்சிருச்சு. இதே மற்ற கட்சியா இருந்தா வேற எந்த கட்சிக்கு போலாம் அப்படின்னு யோசிப்பான். இல்லைன்னா அப்செட் ஆகி நான் எனக்கே சீட்டு தரல, நான் ஏன் அவனுக்கு போயிட்டு இந்த தொகுதியில நான் நிக்கலான்னு இருந்தேன், அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, அதே தொகுதியில போய் நான் அவனுக்கு வேலை செய்வேனா அப்படின்னு ஒதுங்கி உக்காந்துருவாங்க, வெறுத்துருவாங்க. ஆனா
நிறைய கட்சியில சொல்றேன். ஆனா பிஜேபியில அது நடக்கவே இல்லை. யாராருக்கெல்லாம் நிறைய பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். அதுவும் அண்ணாமலையை சுத்தி இருந்த நபர்கள் நிறைய பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஜேபி செய்துனா ஒரு காரணம் இருக்கும்பா, எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம், நாங்க வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல போயிட்டு அங்கங்க வேலை செய்யறது, பிரச்சாரத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு கட்சினா இப்படிதான், எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத நோக்கி போகணும். அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, அதுல இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் சரி, எல்லாரும் இப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு வந்து அதிமுக வந்து ஒரு 40 சீட்டு கொடுத்திருந்தாங்க, இல்ல ஒரு 35 சீட்டு 45 சீட்டு அத மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவா போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருந்திருக்குங்க, களத்துல இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா பிஜேபி வந்து மிரட்டி வாங்கிட்டாங்க, அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மிரட்டி தன சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் வருது அப்படின்னா, அதிமுக காரங்களாம் என்ன நினைப்பாங்க, பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடாது, பிஜேபி இருக்கக்கூடிய தொகுதியில வேலை செய்யக்கூடாது, நம்ம கட்சி தலைவர்கிட்ட ஏதோ அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அதிமுக காரன் பிஜேபி கூட செட் ஆக மாட்டான். அந்த ஜெல் ஆகிறது அப்படிங்கிறது அங்க நடக்காது. 40 தொகுதி அப்படிங்கிறப்போ தலைமை சரி மிரட்டி வாங்கிடுச்சு. ஆனா கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸுக்கு தெரியல நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, 40 தொகுதியில நம்மளால நிக்க முடியுமா, 40 தொகுதியில ஒரு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள கேண்டிடேட்ஸை நிறுத்திட முடியுமா அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு பாக்குறப்பவே 40 தொகுதி அப்படின்னா ஒரு பெரிய மலப்பு அப்படிங்கிறது ஆயிருக்கும். ஒரு பக்கம் பிஜேபி காரங்களே டவுன் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி, இன்னொரு பக்கம் அதிமுகவும் பிஜேபிக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 27 சீட் அப்படிங்கிறது அவங்களுடைய மரியாதையை கம்மி பண்ண மாதிரியும் இல்லை, பிஜேபி ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த மரியாதையை கம்மி பண்ண மாதிரியும் இல்லை. அதே நேரத்துல இங்க பிஜேபி வந்து அவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை வச்சு அதிமுகவை முழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதிமுகனா இங்க எடப்பாடி தான் அப்படிங்கிற மாதிரி 27 சீட்டுக்குள்ள அவங்களை கட்டுப்படுத்தியும் காட்டினாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவோ பேசினாங்க. பிஜேபி வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டுக்கு மேல வாங்குவாங்க, 70 சீட்டு வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. நிறைய பேர் வந்து பேசினாங்க, வாயில வந்ததை பேசினாங்க. ஆனா 27 சீட்டு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவங்களும் அமித்ஷாவும் ஒரு முடிவு பண்ணி, இந்த கால்குலேஷன் தான் இங்க பிஜேபிக்கு சரியா இருக்கும். பிஜேபி ஒருவேளை அதிக சீட்டு வாங்கி 40 சீட்டு வாங்கி அதுல ஒரு 15-16 முக்கியமான வேட்பாளர்கள் தான் நிறுத்த முடியுது, அதுல ஒரு 5 சீட்டு தான் ஜெயிக்க முடியுது அப்படின்னா 40ல 15 ஜெயிக்கிறது பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்கல்ல. பிஜேபியால அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு தானே பார்ப்பாங்க. 40ல அட்லீஸ்ட் ஒரு 25ஆவது ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தானே அதிமுக நினைப்பாங்க. அப்படி இருக்கப்போ 40 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களால ஒரு 20 தான் அதிகபட்சமா, 20 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா சொல்றேன், 20 தான் அதிகபட்சமா ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப இந்த 27 சீட்ல வந்து இவங்க ஒரு 17, 18, 16 ஜெயிச்சா கூட பர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 60% மேல வந்துடும். அப்படி இருக்கப்போ இங்க பிஜேபி வந்து ஒரு அதிமுகவுக்கு தேவையான அங்க உதவியை செய்யறாங்க. 60% நான் வந்து ஓட் ஷேர்ல சொல்லல, சீட் கன்வர்ஷன்ல சொல்றேன். 60% சீட் கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆட்சி அமைக்க போதுமே. 50% வாங்கினாவே தான், 117 வாங்கினாவே தான் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிட முடியுமே. அதுக்காக தானே இங்க அதிமுகவும் திமுகவும் போட்டி போடுறாங்க. அதை தங்களுக்கு கொடுத்த 27 சீட்ல பிஜேபி வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த 27 சீட்டு வாங்கினது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஸோ 40-50ன்னு சும்மா வாங்கி, இப்போ காங்கிரஸ் 28 வாங்கியிருக்காங்க, வாங்கி அதுல 10 ஜெயிச்சாங்க அப்படின்னா அது எவ்வளவு மட்டமா எவ்வளவு கேவலமா இருக்கும். திமுகவையும் திட்டுவாங்க, காங்கிரஸையும் திட்டுவாங்க, ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு திட்டுவாங்கல்ல. பட் அந்த திட்டு அந்த ஏச்சி பேச்சு எல்லாம் இல்லாம இங்க வந்து 27 சீட்டு வாங்கினோம் இல்லை 18 ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அது அந்த கூட்டணிக்கும் நல்லா இருக்கும், இன்னும் பலமாகும். அடுத்தடுத்த தேர்தலில் அந்த கூட்டணி சேர்ந்து டிராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பிஜேபி 27 சீட்டு வாங்கினதும் சரி, அந்த 27 இருக்கிறதுனால இதுல நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறதுனால, அதிமுகவோட சப்போர்ட்டும் பிஜேபிக்கு இருக்கிறதுனால களத்துல நிறைய பேர் வந்து ஓடி 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 வேலை செய்யறாங்க. தேசிய தலைவர்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிஜேபி வந்து எப்பொழுதுமே ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா இப்படிதான் வளர்ப்பாங்க. போய் அடிக்கடி போவாங்க, போய் அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸை எனர்ஜி ஆக்குவாங்க. நான் இருக்கேன், நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் நான் இங்க வருவேன், நான் ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் இங்க வருவேன், நான் நேஷனல் லீடரா இருந்தாலும் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து
இப்போ பிஜேபி வந்து ஒரு அந்த அடி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தமிழ்நாட்டில் மெதுவா பண்ணிட்டு இருக்காங்க. அதை களத்தில் நம்ம பேசுறப்போ அவங்க ஃபீல் பண்ற அந்த எனர்ஜிலேருந்து சொல்ல முடியுது. எப்பொழுதுமே முக்கியமான தலைவர்கள் கீழே இருக்கக்கூடியவங்க கூட தொடர்புல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் நேரங்கள்ல நம்ம போயிட்டு எப்படியாவது தொண்டர்களை பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பதான் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அது வந்து அரசியல்ல ரொம்ப முக்கியம்னு வைங்களேன். முக்கியமான ஒரு நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிறப்போ கூட்டத்துல எல்லாருக்கும் சொல்றாங்கன்னு தொண்டர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. நேரடியா நமக்கு சொல்றாங்க, நமக்கு வந்து கற்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதே டெக்னிக்கை தான் இப்போ பிஜேபி ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க என்டிஏ அலைன்ஸுக்கு. பட் என்ன நடக்குது, முடிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.